மொத்தம் 25 மருத்துவர்கள் 5 மேசைகள் 14 மணி நேரம் உடற்குறாய்வு செய்வதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். மொத்தம் 39 உடல்களை உடற்குறாய்வு செய்வதற்கு, அதுவும் இரவோடு இரவாக உடற்குறாய்வு செய்வதற்கான தேவை என்பது ஏற்கனவே ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய உடல்கள் மருத்துவமனையினுடைய பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடல்கள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று உறவினர்கள் கேட்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இரவோடு இரவாக அவர்களுக்கு உடற்குறாய்வு செய்து உடல்களை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருப்பதன் காரணமாக மாவட்ட ஆட்சியருடைய சிறப்பு அனுமதியை பெற்று உடற்குறாய்வு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த விளக்கத்தை தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவருடைய குற்றச்சாட்டுக்கும் அந்த கேள்விக்கும் பதிலளித்திருக்கிறார். இரவு 1:45 மணிக்கு உடற்குறாய்வு என்பது சிறப்பு அனுமதி பெற்று மேற்கொள்ளப்பட்டதாகவும், கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 மேசைகள் மட்டும் இருக்கக்கூடிய சூழலில் 5 மேசைகளாக அமைக்கப்பட்டு அதில் உடற்குறாய்வு செய்யப்பட்டதாகவும், அந்த உடற்குறாய்வு செய்வதற்காக போதிய மருத்துவர்கள் தேவைப்படுவதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தும் உடற்குறாய்வு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டதாகவும், அவர்கள் வந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த உடற்குறாய்வு என்பது 14 மணி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. 1:45 மணி அளவுக்கு அதிகாலையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த உடற்குறாய்வு ஆய்வு பிற்பகல்ல மாலை 4 மணி அளவுல தான் அந்த உடற்குறாய்வு முழுமையாக நிறைவு பெற்றது. அந்த அளவுக்கு அரசினுடைய செயல்பாடுகள் முழுவதுமாக விதிகளை பின்பற்றி மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி மேற்கொள்ளப்பட்ட அந்த உடற்குறாய்வு என்பது முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் இந்த விவகாரத்தில் அவசரம் காட்டியதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அண்மையில குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற ஏர் இந்தியா விமானத்துடைய விபத்தில் உயிரிழந்தவருடைய 229 பேருடைய உடல்கள் வெறும் 12 மணி நேரத்தில் உடற்குறாய்வு செய்யப்பட்டு அவருடைய உடல்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது போன்ற ஒரு துயர சம்பவத்தின் பொழுது, ஒரு பெருந்துயர் நிகழ்வின் பொழுது அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலாகவும் துணை நிற்க வேண்டிய அவசியத்தின் அடிப்படையில் அரசுகள் இது போன்ற ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும். அதன் அடிப்படையில் தான் இந்த விவகாரத்திலும் தமிழ்நாடு அரசு செயல்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் 229 உடல்களை 12 மணி நேரத்தில் உடற்குறாய்வு செய்து ஒப்படைத்தார்கள் குஜராத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விவகாரத்தில் 39 பேர் உடல்களை உடற்குறாய்வு செய்வதற்கு 14 மணி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் எந்த ஒரு அவசரத்தையும் அரசு காட்டவில்லை. சரியான நேரங்களில் தான் அது சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கும் குற்றச்சாட்டுக்கும் பதிலளித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.